தர்மசாலால இந்தியா டாமினன்ஸ். சவுத் ஆப்பிரிக்காவை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய இந்தியா. தர்மசாலால நடந்த தேர்ட் T20ல இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவை 7 விக்கெட் வித்தியாசத்துல டிஃபீட் பண்ணிட்டாங்க. 118 ரன் டார்கெட் சேஸ் பண்ண ஆரம்பிச்ச இந்தியா 15.5 ஓவர்ல 120 ரன்னுக்கு 3 விக்கெட்களை இழந்து டார்கெட்டை சேஸ் பண்ணிட்டாங்க. அதிரடியா ஆரம்பிச்ச அபிஷேக் சர்மா 35 ரன்களுக்கு அவுட் ஆயிட்டாரு. சுப்மன் கில் 28 ரன்களையும், சூரியகுமார் யாதவ் 12 ரன்களுக்கும் அவுட் ஆயிட்டாங்க. திலக் வர்மாவும் சிவம் தூபேவும் கடைசி வரைக்கும் நின்று மேட்சை பினிஷ் பண்ணாங்க. முன்னதா டாஸை வின் பண்ண இந்தியா பவுலிங்கை சூஸ் பண்ணி சவுத் ஆப்பிரிக்காவை 117 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆக்கி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஹர்ஷதீப் சிங், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் 4 பேரும் ஆளுக்கு 2 விக்கெட்களை எடுத்திருந்தாங்க. இந்த 5 மேட்ச் சீரீஸ்ல இந்தியா 2-1 லீட் எடுத்திருக்காங்க. அடுத்த மேட்ச் லக்னோவில் வர புதன்கிழமை நடக்க போகுது. இந்தியா வின் பண்ணியிருந்தாலும் கேப்டன் சூரியகுமார் யாதவின் ஃபார்மை பற்றின கொஸ்டின் இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. 2025 T20 ஃபார்மேட்ல ஸ்கையோட ஆவரேஜ் மட்டும் 14.2. மினிமம் 10 இன்னிங்ஸ் கிரைட்டீரியா மட்டும் எடுத்துக்கிட்டா அவரை விட குறைவான ஆவரேஜ் வச்சிருக்கிறது அக்சர் பட்டேல் மட்டும்தான். ஆனா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல ஸ்கை காமா சொல்றாரு, நெட்ஸ்ல பேட்டிங் நல்லா இருக்கு, ரன்ஸ் வரல, அதான் உண்மை. ஆனா அவுட் ஆஃப் ஃபார்ம் இல்ல, அவுட் ஆஃப் ரன்ஸ் மட்டுமே. டீமோட நீட்ஸ் காரணமாக பேட்டிங் பொசிஷனை ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் ஆனதும் எக்ஸ்பெரிமெண்டேஷனும் இந்த சரிவுக்கு ஒரு காரணம்னு சொல்லப்பட்டது. இந்த மேட்ச்ல ஸ்கை 11 பாலுக்கு 12 ரன் மட்டுமே எடுத்திருந்தாலும் டீம் வின் பண்ணது அவருக்கு ஒரு ரிலீஃபா கொடுத்திருக்கும். எவ்வளவுதான் எக்ஸ்பெரிமெண்டேஷன் இருந்தாலும் டீம்ல சஞ்சு சாம்சனுக்கு மட்டும் அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன்ல ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கிறது இல்ல. இந்த சீரீஸ்ல இந்தியா இப்போ 2-1 லீட் எடுத்திருக்கு. டீம் நல்ல வின்னிங் மூமெண்டம்ல இருக்கு. ஆனா பிக்கஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஸ்கைக்கு ரன்ஸ் எப்ப திரும்ப வரும், கேப்டன் கம்பேக் எப்போ? உங்க ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்டேட்டுக்கு வாய்ஸ் அவுட் தமிழா யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.